இந்த சிற்பம் என்ன சிற்பமாக இருக்கும்? பெரும்பாலும் இந்த சிற்பம் லகுலீசர் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த சிற்பங்கள் தான் சில கோயில்களில் சில காலங்களில் சில காலத்துக்கு முன் இவர் சண்டிகேஸ்வரர் இருக்கக்கூடிய இடத்துல இருப்பதாக பல்வேறு கோயில்களில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த லகுலீசர் குஜராத்தில் தோன்றியவர். லகுலம் என்றால் தடி, அது நகுலம் என்று சொல்லுவார்கள். தடி ஏந்தியவர் என்று இவரை தடி ஏந்தியவர் என்றும், அந்த தடியில் நாகம் சுற்றிருந்தால் இவர் ஒரு சிவபெருமானுக்கு இணையானவர். குஜராத்தில் காரோகணம் என்ற இடத்துல அங்கே ஒரு காரோகணம் இருக்குது. காரோகணம் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் உள்ள ஊரில் அவர் தோன்றியவர். அவர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் தோன்றியவர். அவர் சிவனாகவே தன்னை நினைத்து அதை போன்று பயிற்சிகள் எடுத்து, எப்படி தட்சிணாமூர்த்திக்கு 4 சனகா முனிவர்கள் இருக்கிறார்களோ அதே போல் இவருக்கும் 4 சனகா முனிவர் மாதிரி அவர்கள் பெயர்கள் வேறு தாங்கி இவருடைய கொள்கைகளை பரப்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள்.